வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோ பெல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு ட்ரூ டிராஜிக் இன்சிடென்ட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அதாவது ஜோ பெல் அப்படின்ற ஒருத்தர் அமெரிக்கா முழுக்க நடந்து ஒரு விஷயத்த பரப்புறாரு. அது எதுக்காக பண்றாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலா ஜோ பெல்லோட மகன் தான் ஜேடன். இவன் கேயா இருந்தான் அப்படின்ற ஒரே காரணத்தினால பெரும் புல்லிங்க்கு ஆளாக்கப்படுறான். அவன் வீட்லயுமே பாத்தீங்கன்னா அவனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் அவனோட உணர்வுகளை பெருசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் யாருமே அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்காத மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு விதமான டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற அவன் சூசைடுக்கு அட்டன் பண்றான் அண்ட் இறந்துமே போயிடுறான். இதனால ஒரு விதமான கில்ட்டுக்கு ஆளாகிறாரு நம்ம ஜோ பெல். தனக்கு நடந்த இந்த சோகம் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விதமா யூஎஸ் முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு நடைப்பயணம் மேற்கொள்றாரு. அந்த நடைப்பயணத்தின் போது ஒரு ஸ்கூல்ஸ்லயும் போய் புல்லிங் ரிலேட்டடான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷனை பத்தி பேசுறது, எல்லாத்துக்கும் மேல எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரியான அந்த அக்செப்டன்ஸை பத்தி பேசுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பயணம் எப்படி போகுது அண்ட் கடைசியா இவருக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்துல அந்த அப்பா பையன் பாண்டிங் அப்படின்றத ரொம்ப நீட்டா இதுல காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய மொமெண்ட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் அந்த ரோட் ஜேர்னி மேற்கொண்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட பையன் தான் இவனுக்கு துணையா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல அவனுக்கு நடந்த புல்லிங்க பத்தி காட்டியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஒரு மொமெண்ட்ல உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஜோ பெல்லுக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி டச்சிங்கான ஒரு முடிவா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மைக்கேல் வேல்பர்க் இன்ஃபேக்ட் அந்த ரோலை ரொம்ப சூப்பரா அடாப்ட் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த மெசேஜஸ் அப்படின்றது பயங்கர பவர்ஃபுல்லான மெசேஜஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், புல்லிங் அப்படின்றது கண்டிப்பா தப்பு. ஒருத்தர் டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள கிண்டல் பண்ணி அவங்கள ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்றத ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேவோ இல்ல லெஸ்பியனா இருக்கிறவங்க அவங்க விரும்பி அதை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு, பட் அவங்க தப்பான வழியினால கேக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அது அப்படி கிடையவே கிடையாது. நேச்சுரலா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றம் அவங்கள அந்த ஆப்ஷனை எடுக்க வைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இவங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி இருந்தா என்ன, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் அவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பேசியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப முற்போக்கான கருத்துக்கள், அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கேவா இருக்கிற அந்த பையன் ஜேடன் இருக்கான்ல, அவனோட உணர்வுகள், அதாவது அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்குது, நார்மலா இருக்கிறவங்களோட அவன் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீட்டா காட்சிப்படுத்திருப்பாங்க. அண்ட் இந்த எல்லா விஷயங்களையுமே ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷனுக்குள்ள கிறிஸ்பா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இறப்புகளை காட்சிப்படுத்தவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுல 2 மேஜரான இறப்புகள் நடக்கும். பட் அது எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் மாதிரி சொல்லிட்டு டைரக்டா சடலத்தை காட்டியிருப்பாங்க. அந்த இறப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். மற்றபடி இந்த மாதிரியான ஒரு டிராஜிக் இன்சிடென்ட்டை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த படத்துல டிராமா அப்படின்றதெல்லாம் பெருசா இருக்கவே இருக்காது. ரொம்ப ரா அண்ட் ரியலான ஒரு இம்பாக்ட்ஃபுல் மூவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எதிர்பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எமோஷனல் மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.